உங்கள் அப்சர்வேஷன் என்ன டாக்டர்? சுமார் 7-8 இடங்களில் வெட்டு விழுந்திருக்கு. அந்த வெட்டோட ஆழத்தை வச்சு பார்க்குறப்ப அந்த பொண்ணு எக்காரணம் கொண்டும் தப்பிக்கக்கூடாதுன்னு கொலைவெறியோட தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 3 விதமான ஆயுதங்களோட தடம் இருக்கு. 3 விதமான ஆயுதங்களா? ஆமாம், அதை நான் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கேன். மேடம் சொல்லுங்க டாக்டர். அவர் வேற ஒன்றும் சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. புரியுதா? ஓகே சார், நாங்கள் வெயிட் பண்ணுறேன். இல்லை, அந்த பொண்ணு இருக்கிறப்ப வேண்டாமேன்னு தான் பார்த்தேன். அது எங்களுக்கு புரியுது, நீங்கள் மேற்கொண்டு சொல்லுங்கள். இறந்து போன பொண்ணு வெர்ஜின் கிடையாது, அபார்ஷன் பண்ணியிருக்கு. கைனகாலஜிஸ்ட் டாக்டரை வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அதை நான் குறிப்பிடல. என்ன பண்ணுறது, காலம் அப்படி இருக்கு. அது இல்லாமல் இந்த பொண்ணுங்க ஐடி அது இதுன்னு வேலைக்கு போனால் என்ன வேணாலும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு பொண்ணோட கேரக்டரை நீங்கள் அபார்ஷன் பண்ணாதீங்க. அதை அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாரி சார், நான் அப்படி சொல்லலை. உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுமேங்கிறக்க தான் சொன்னேன். ஆனால் உங்கள் மாடுலேஷன் அப்படி இல்லையே. இந்த காலத்தில் பொண்ணுங்களை கேவலமாக பேசுறது சர்வ சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் ஐடியில் வேலை செய்கிற பொண்ணுங்கன்னா உங்களுக்கு இருட்டு கடை அல்வா மாதிரி இனிக்குது இல்லை? அவளை உங்கள் பொண்ணாக நினச்சி பாருங்க டாக்டர். சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே. அந்த ரிப்போர்ட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஓகே சார். சார், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? ஆட்டோ டிரைவர் பாடி இங்கே தான் சார் இருக்கு. இங்கே வா. பெரிய காவிய காதலன் மாதிரி பேசின, கடைசியில் திருநாய் வேலை பண்ணியிருக்க. சார், லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. நீ தான் லிமிட்டை கிராஸ் பண்ணியிருக்க. அதனால அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணியிருக்கா. அபார்ஷனா? என்ன சார் சொல்றீங்க? இருட்டறையில் முரட்டு குத்து. இதை விட பச்சையா சொல்லணுமா? போலீஸ்காரனா என்ன வேணாலும் பேசுவியா? கொன்றுவேன் உன்னை. அப்புறம் கொல்லலாம், முதல்ல கையிடு. ஏண்டா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசப்ஷன் பண்ற மாதிரி நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் பண்ணியிருக்க. ஒத்துக்க வேண்டியதானே? அதை ஒத்துக்க வைக்கிறேன். இல்ல சார், எல்லாமே தப்பா இருக்கு. சொன்ன மாதிரி கொன்னவனை கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் உண்மையே தெரியும். சார் சார் சார், இவன் சார் சட்டம் மேலே கை வச்சுட்டு போகிறான். தேவையான இடத்துல தான் எமோஷன் ஆகணும். கசங்கி போச்சு சார். இப்போ என்ன சார் பண்ணலாம்? அயன் பண்ணலாம், அதையும் நீயே பண்ணலாம். சரி சார். அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. பண்ணுறேன் சார். எங்கே போகிற? ஃபாலோ. அப்போ சட்டை யார் அயன் பண்ணுறது? நான் தான். முதல்ல அதை பண்ணு. நான் என்ன ஜாப்ல இருக்கேன்னே தெரியல. பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். போலீஸ்கிட்ட போய் சொன்னால் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலை. போலீஸை பார்த்தோன்னே பயத்தில் ஓடிட்டேன். என்ன ஒன்றும் பண்ணல. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பாட்டம் பண்ணினா நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்ப. உனக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. அந்த மாஃபியாவுடைய தலைவன் யாரு எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பார், ஸ்டேஷன்ல என்னை பார்த்தாலே நடுங்குவானுங்க. அக்யூஸ்ட் 5 செகண்ட் முறைச்சு பார்த்தாலே மோசம் போயிடுவானுங்க. நான் பொம்பளை பிள்ளை மேலே கை வச்சு பழக்கம் இல்லை. நான் பேசிக்கலி மாத்திரஸ் ஃபேமிலி. எனக்கு டென்ஷன் பண்ணாத. என்னன்னு கேள்வா? ஏய், மரியாதையா சொல்லு, ஏன் கொலை பண்ண? ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த போயும் சொல்லலை. சார், இவ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் சார். நீ பொய் சொல்றேன்னு நான் சொல்லலை, ஆனா உண்மை பேசலன்னு தான் சொல்றேன். தண்ணி அடிச்சிருக்கியா? நான் தண்ணி அடிக்கட்டுமா? லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், நுங்கம்பாக்கம். சென்ற வெள்ளிக்கிழமை விளக்கு வச்ச நேரத்தில் வெல்வெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓட்கா 5 லார்ஜ் அடிச்சிருக்கேன். அதுவும் ராவா. அது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். என்ன முழிக்கிற? தலை செம்பட்டியா இருந்தா அது என்ன வைக்காதனாலையா இல்லை கலர் பண்ணதுனாலையான்னு எனக்கு வித்தியாசம் தெரியாது நினச்சியா? ப்ரோ த்ரெட் பண்ணியிருக்க. நீ போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஓசியில் கிடைக்காத ரிமல் அப்பர் கிளிப்ஸ். ஒரு குச்சி 2000 ரூபாய்.
நீ கதவை திறக்கும் போதே நீட்டிக்கிட்டு வந்தது நீ போட்டிருந்த பிளாக் ஓபியம் பர்ஃப்யூம். குப்பி 6000 ரூபாய். அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சாதா இல்லை, ஸ்பெஷல் சாதான்னு. மேல் சட்டை வேலைக்காரி ரேஞ்சுக்கு இருந்தாலும் உள்ள போட்டிருக்க பிரா சொல்லுது உன் பிராண்ட் எல்லாமே ஹைஃபை தான். இவ்வளோ ஹைஃபையா எப்படி ஒரு வேலைக்காரி இருக்க முடியும்? இப்போ மறைச்சு பிரோஜனம் இல்லைம்மா, உண்மையை சொல்லு. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். என்னோட பேர் வேதிகா. நான் வேலைக்காரி இல்லை. நானும் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ராகவியோட கம்பெனியோட காம்படிட்டர் தான் எங்கள் கம்பெனியும். மாதம் 2 லட்சம் சம்பளம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அவள் கம்பெனி கிடச்சிது. அவள் வேலையை வேவு பார்க்குறதுக்காக தான் நான் அங்கே போனேன். உங்கள் ஓனர் யார்? விநாயகமூர்த்தி. அவர் வேலையில் வெறியாக இருப்பார், ஆனால் கொலைலாம் செய்ய மாட்டார். ஐ சி. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணை வேவு பார்க்க அனுப்புகிறான்னா அந்த விநாயகமூர்த்தி எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான். அந்த ப்ராஜெக்டை திருடணும்னு நினைக்கிறானா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எத்தனை கோடியாக இருக்கும். அது தன்னை விட்டு கை நழுவி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஏன் ஒரு கொலை செஞ்சிருக்க கூடாது? கூடாது என்ன கூடாது செஞ்சதே அவன் தான். ஹலோ 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 ஹலோ, எங்க போறீங்க? உள்ள போறோம். யாரை பார்க்கணும்? உள்ள பார்க்குற மாதிரி யார் இருக்கா? விநாயகமூர்த்தி பார்க்கணும். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அக்யூஸ்ட் விநாயகமூர்த்தியை பார்க்கணும். போதுமா? ஹலோ, எங்க கம்பெனிக்கே வந்து எங்க பாஸையே அக்யூஸ்ட்னு சொல்லுவீங்களா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எப்படி? ப்ராட் மூஞ்சி. போலீஸ் செலெக்ஷனுக்கு ஒரு நீட் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். And this pitching is very important for our company. Understand? This pitching too. மிஸ்டர் விநாயகமூர்த்தி, கொஞ்சம் வெளியில் வரீங்களா? வேலையா இருக்கான்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பிஸியா இருக்கிற பிசிபேலா பாத்துகளே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஏமா நான் ஒரு கொலையை பண்ணிட்டு இவ்வளோ கூலாக உட்காந்துட்டு இருக்க? விசாரணை கூப்பிட்டா வரமாட்டியா? கமிஷனரே வந்து கூப்பிடணுமா உன்னை? நான் கூப்பிட்டா கமிஷனர் இல்ல, காவல்துறை மந்திரியே வருவாரு. உனக்கு என்ன வேணும்? திறந்த வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம ஏதோ என்ன டாக், போலீஸ் டாக் கடிச்சன்னு வச்சுக்கோ, உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்கும். வேற நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணை வேவு பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புற. அவ செத்ததுக்கு யார் பொறுப்பு? உங்க ஆள் வேதிகா அப்ரூவரா மாறிட்டா. வேவு பார்த்தா கொலை குத்தம் தூக்கிட்டு வந்துருவியா? அதுக்கு என்ன கேஸ் அதை போடு. என் வக்கீல வச்சு உன்னை தண்ணி குடிக்க வைக்கிறேன். ஒரு பொம்பளை கொலை பண்ணா அவ கம்பெனி ஆடு எனக்கு வந்துருமா? நானே இவர் இல்ல உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எனிபடி நோஸ்? டேய் என்னடா விட்டா பேசிட்டே இருக்க? நீ என்ன பெரிய ஆனா உன்ன மாதிரி சவுடால் பேசிட்டு இல்ல, வாயில வச்சு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இரியா லூசாயா நீ? எவன் கொண்டானோ அவன்கிட்ட போய் துப்பாக்கி நீட்டியா? அதை விட்டு கார்பரேட் கம்பெனில வந்து கழிச்சு பண்ணிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம. சம்பந்தப்பட்டிருக்கல நீ அந்த பொண்ணு வாழ்க்கையில. அந்த பொண்ணு உன் பொண்ணா இருந்தா பெயின் என்னன்னு தெரியும் உனக்கு. ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சது அன்னைக்கு உன்னை இதே ஆபீஸ்ல அந்த வெள்ளக்காரி முன்னாடி அண்டர்வேர் கூட இல்லாம நிக்க வைக்கிறேன். இடுப்புல அண்ணா கயிறை மட்டும் கட்டி விட்டு. சாரி ஃபோக்ஸ். சார் நீங்க போட்ட பொருள் ஒண்ணுக்கு போயிருப்பா சார். ஐடி கம்பெனியில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்காம கம்மி இல்லாம தொழில் போட்டியில் போட்டு தள்ளியிருப்பான் சார். நீங்க அவனை தூக்கிருக்கணும் சார். மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருந்தது. மயிறு மோட்டிவ். அன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு ஐடியா சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. மூடிட்டு வா. பேசாம நிறைய வாங்கியிருக்கேன். பின்னாடி என்ன குசு குசுன்னு சிக்னல்? ஃபீலிங் சார். வண்டி எடுத்துட்டு வரவா? பின்ன தூக்கிட்டு வருவியா? சாரி சார். வாயா. ராகவி கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்குது. அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக விநாயகமூர்த்தி வேதிகாவை வேவு பார்க்க அனுப்புறான். அவ மூலமா ஏதோ ஒரு சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்ட விநாயகமூர்த்தி ராகவியே போட்டு தள்ளிடுறான். ரூட்டை கரெக்டாக பிடிச்சி இங்கே வந்தா இங்கே ஏதோ முட்டுது. எங்க தப்பு பண்ணேன்?
கொலகாரன் தூரத்தில் இருக்கிற மாதிரி கண்ணாமூச்சி ஆடிட்டு பக்கத்திலே இருக்கிறானோ, கண்ணே மிஸ் பண்ணாலும் அறிவு ஸ்மெல் பண்ணிடுமே. இவனுக்கு என்ன வேலைங்க? ஹலோ, என்ன நகுலன், அங்க என்ன பண்ற? சாரி, எங்க என்ன பண்ற? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன சார்? என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு சிங்கிள் டீ வேணும். கேள்விக்கு பதில் சொல்லியானா நீ பாட்டுல பதிலுக்கு கேள்வி கேட்கற? உங்களை கேட்டுதான் எல்லாத்தையும் செய்யணுமா? ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லை, அதான் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வந்தேன். பயங்கர பக்தியா உனக்கு? பைக்கோடவே கோயிலுக்குள்ள போயிருக்க? என்ன ஏதாவது பெரிய வேண்டுதலோ? ஆமா சார், என் ராகவி கொண்டவன் என் கையில சிக்கணும்னு கும்பிட தான் வந்திருக்கேன். சிக்கிடுவான், பிடிச்சிருவேன், உங்களுக்கு முன்னாடியே பிடிச்சிருவேன். இவன் டிடெக்டிவா இல்ல டிஃபெக்டிவான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சார் வண்டி சார். பின்ன என்ன அது வா இல்லாம? சாரி சார். நான் உன்னை என்ன சொன்னேன்? நகுலனை ஃபாலோ பண்ண அவன் மேல ஒரு கண்ணு வைன்னு சொன்னேன்ல. வச்சேன் சார். அதனால தான் நொல்லையாட்டே நீ. அவன் உன்னை ஃபாலோ பண்றானா, நீ அவனை ஃபாலோ பண்றியா? நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், கேட்டா அஷ்டலட்சுமி கோயில நிக்கிறேன்னு போய் சொல்றான். எனக்கு அம்மனமா நிக்கிற மாதிரி கேவலமா இருக்கு. சார் வண்டி எடுக்கட்டுமா? நல்ல நேரம் எத்தனை மணிக்கு சார்? நீ என்ன ராவு காலத்துல கிளம்ப போறியா? சார்